ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உப்பு உருண்டை செய்கிறது. உப்பு உருண்டை எப்படி ரொம்ப சுவையாகவும் சாஃப்டாகவும் செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு நான் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. அப்புறம் 1/4 கப்பு தேங்காய், காஞ்ச மிளகாய் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 3-4 சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, உளுத்தம்பருப்பு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் மேலே எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், கடுகு, சால்ட், நான் உருக்கின நெய் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு எண்ணெய், தண்ணி. இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இது கூட உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் கடலைப்பருப்பு வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்க பிடிக்காது, அதனால் நான் வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் கலர் மாறினோன்னே நம்ம இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போவே சேர்த்துட்டோம்னா ரொம்ப கருகிடும், அதனால் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அது கூட கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். இது கூடயே நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். உப்பு உருண்டைக்கு கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா நம்ம ரொம்ப கலர்னா பெருங்காயம் போட்டு கலர்னா கருகி போயிடும். கருகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு இருக்காது. அதனால் நம்ம இப்போவே ஸ்டவ் ஆஃப் பாருங்கள். உளுந்து நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் அரிசி மாவு 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நான் பொடியாக நறுக்கின தேங்காவை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நெய் சொன்னில்ல, அது உருக்குன நெய்யும் இது கூடயே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாமே இது கூடயே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு இது கூட தண்ணியை சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணியை நல்லா சேர்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு உப்பு போடும்போது நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும், இல்லைனா ஒரு சைடாக உப்பாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தளன்னு பிசைக்கக்கூடாது. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். நீங்கள் தேங்காய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காவோடு இதை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது கரெக்டான பக்குவம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நான் எல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கப்பு மாவில் 15 உருண்டை எனக்கு வந்திருக்கு. 15 உருண்டையும் இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஆவி கட்டணும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சாச்சு. இப்போ இதில் எல்லா உருண்டையும் நம்ம வச்சிடலாம். பத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ எல்லாமே இது உள்ளே வச்சாச்சு நம்ம உருண்டையில். இப்போ ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட், சுட சுட உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சுவையாகவே இருக்கும். இதை நான் நல்லா உடச்சி காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது, உடச்சி காமிக்கிறேன். பாருங்க, நல்லா சாஃப்டாக நல்லா உடையுது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சுவையாகவே இருக்குது. நீங்களும் இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.